வணக்கம். நான் உங்கள் ஜெயலலிதா பேசுகிறேன். ராமாயணம் அசுவேரியாக தொகை. அந்த சீதா தேவியாக பெற்றவை அந்த வில்லை வாங்கி குஜலவனிடம் கையை கொடுத்துவிட்டு சீதா என சொல்கின்றார். தன் மகனாகிய குஜலவனுக்கு தகுந்த ஆயுதங்கள் கொடுக்க வேண்டுமே என நினைத்து உக்ரவீரன் சக்தி என்ற ஒரு பானத்தை கையிலே எடுத்தார். உக்ரவீரன் சக்தி என்ற பானத்தை எடுத்து குஜலவனை பார்த்து என்ன சொல்கின்றார்? மகனே குஜலவா, இந்த பானத்தை நீ எப்பொழுது செலுத்த வேண்டும் தெரியுமா? உன்னுடைய கையிலும் எதிரியுடன் கையிலும் ஒரே ஒரு பானம்தான் இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய நேரம் மட்டும்தான் இந்த பானத்தை நீ தொடுக்க வேண்டும் என்று அந்த குஜலவனிடம் கொடுத்துவிட்டு சீதா தேவியாக பெற்றவள் இன்னும் தன் மகனாகிய குஜலவனுக்கு என்ன கொடுக்கின்றாள்? சூடாமணி பொக்கிசத்தை கையிலே எடுத்தாள். மகனாகிய குஜலவனை அழைத்து, மகனை, இந்த இருக்கக்கூடிய சூடாமணி பொக்கிசத்தை நீ எப்பொழுது காண்பிக்க வேண்டும் தெரியுமா? உன்னுடைய கையிலும் ஆயுதங்கள் இருக்கக்கூடாது, எதிரியின் கையிலும் ஆயுதங்கள் இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட நேரத்தில் தான் இந்த ஆயுதங்களை நீ காண்பிக்க வேண்டும் என்ற அந்த சூடாமணி பொக்கிசத்தை எடுத்து குஜலவன் கையிலே கொடுத்தார். பார்த்தான் குஜலவனாகப்பட்டவன் சீதாவிடம் விடைபெற்று கொண்டு வால்மீகனுடைய வனத்தை நோக்கி வருகின்றார். வால்மீகனுடைய வனத்திலே வந்து அந்த குஜலவன் சத்துருக்க மகாராஜனை வழிமறித்து சத்துருக்கனிடம் போராடுகின்றார். சத்துருக்கனை சமர்க்களத்திலே கொன்றுவிட்டார். சத்துருக்கனை கொன்றுவிட்டு லவனை விட்டார். அதே நேரத்தில் ஆஞ்சநேய பிரபு எங்கே வருகின்றார்? அயோத்தி மாநகரிலே வந்து என் பெருமான் ஸ்ரீ ராமனை பார்த்து என்ன சொல்கின்றார்? ஐயா, அந்த உங்கள் மகன் தம்பியாகிய சத்துருக்க மகாராஜன் அஸ்வமதியாக குதிரையை கொண்டு வந்து ஒவ்வொரு இடங்களாக வெற்றி பெற்று